ஹாப்னு வணக்கம். இன்றைக்கி தினந்தந்தி பேப்பரில் தினம் ஒரு தகவலில் பூமியின் சுழற்சி வேகம் என்ன அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஒரு நியூஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது பேசிக்காகவே நம்ம பூமியில் வாழ்கிறோம். ஓகேவா? பூமியில் ரொட்டேஷன் இருக்குது, ரிவல்யூஷன் இருக்குது. ரொட்டேஷன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸுக்கு சுற்றுவதில்லை. ஸோ அதான் ரொட்டேஷன். ரிவல்யூஷன் அப்படின்னா சூரியனை சுற்றுவதில்லை ஒரு வருடத்துக்கு. ஸோ பெருசாக அதான் ரிவல்யூஷன். ஓகேவா? இப்போது நம்ம பார்க்க போகிறது ரொட்டேஷன், ஒரு நாளைக்கு சுற்றுதில் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூமி சூரியனை சுற்றி வருது. ஓகேவா? அதை நம்ம உணர முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளை கிராவிட்டி ஃபோர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் உணர முடியாது. பூமி எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படின்னா 67,000 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு 67,000 கிலோமீட்டர் அளவுக்கு சுழலுது பூமி. ஓகேவா? தென் எந்த திசையில் சுழலுது அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி. ஓகேவா? 24 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை இது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனால தான் பகல் இரவு அப்படிங்கிறது மாறி மாறி வருது. ஸோ இது கேட்பாங்க கொஸ்டினில், எக்ஸாமில் கேட்பாங்க, ரயில்வே, எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமில். இந்த இரவு பகல் இதனால் பூமியோட ரிவல்யூஷனாக ரொட்டேஷனால் வருதா அப்படிங்கிறது கேட்பாங்க. ரொட்டேஷன், ஓகேவா? ரிவல்யூஷன் கிடையாது, ரொட்டேஷனால் தான் இரவு பகல் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? தென் இந்த வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் இதுவுமே ரொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆனால் நல்ல யோசித்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.